ஆரியாவா போடுறவே ஊத்துருவான். சட்டி போட சொல்றான பாரு உன்ன போய். உள்ளால பத்தியா சம்போ சங்கர லிங்கா ஓம் நமச்சிவாய என்று அரண்பூஜை செய்கிறார். ஆரணே ஆரணே என்று நீ அரண் பூஜை செய்கிறாயே. நான் இங்க இருக்கும் போது உனக்கு ஞாடி பூஜை. மரியாதை அல்லவா? என்ன ஏன் என்ன குற்றம் செய்தன்னு இப்படி எல்லாம் என்ன வாட்டி வதைகிறேன். சாமி என்ன இப்படி எல்லாம் வாட்டி வதைக்காதீங்க ஐயா. கொண்டவனை விட்டு ஐயா நன்றி தாலி கட்டினா ஆத்தா உடைய மறந்தோம் நான் முடியாதான் பெருசுன்னு பேசணும்.
அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவர் தான் அவஸ்தை பேசுவான். தாலி கட்டினா ஆத்தா விடணும். ஆமா ஆம்படியான பெருமையா நினைக்கணும். ஆம்படியான விட்டுட்டு ஆம்படியான தாலி கட்டினா போற தெய்வம். ஆமா இவ யார துதிக்கிறா? அந்த கைலாய பரமன ஆட மாடியரும் பரமனை சப்போர்ட் எடுக்குவா முன்னாடி ஆடிக்கிட்டு கிடையாது. ஒரு தாலி கட்டிட்டா அவளுக்கு தாலி கட்டிட்டா அவளுக்கு ஒரு கொல்லில வேலி போட்ட மாதிரி. அந்த தாலிக்கு காவல்காரன் யாரு? நீதான். நான் தானே. என்னதானே சாமின்னு கும்பிடணும். இவள யாரு கும்பிடுறா? சிவனே சிவனே என்று அவளுக்கு சப்போர்ட் எடுக்க பூஜை செய்யறதுக்கு நான் கொடுத்தானே காட்சி ஒரு கும்பிட்டு கையில இருக்கு. ஏண்டா இவளுக்கு கல்புரை வச்சு வாங்கி கொடுத்த கம்யூனிட்டியா கல்புரவத்தி ஆண்ட வாங்கி கொடுத்த அம்மா வாங்கி சொன்னாலும் வாங்கி வந்தா அம்மா வாங்கி நீனுங்க வா உனக்கு கல்புரம் வாங்கி கொடுத்துருவேன். தேங்காய் வாங்கி கொடுத்தவன் பத்தி வாங்கி கொடுத்துருவேன். வச்சுக்கு அப்புறம் கல்புரம் தானே. கல்புரம் நான் இல்ல தேங்காய் யாருக்கு உடைச்சு வாங்க சொல்லு. கபடி விளையாடுற மாதிரி இனிமே புடி. எந்த அம்மாவுக்கு மேல பேசு. எந்த அம்மாவுக்கு? சீதம்மாவே சீதேவி அம்மாவுக்கு நான் காய்ச்சி கொடுத்தான கல்புரம் வாங்கி தரலாம். ஆம்படியான்னு சொல்லாம ஆம்படியான்னு சொல்லாம பொண்ணு வேலை செய்யலாம்டா. கல்புரம் யாரு வாங்க சொல்லுங்க. கொடுத்தது உண்மைதான். அவங்க காசு கொடுத்து வாங்கி சொன்னாங்க, வாங்கி வந்து கொடுத்தா.
சாமி கும்பிடணும். சாமி என் உடம்பு ரோகம் புகச்சி இன்னும் கூத்து பாதியில கூத்து பாக்குறவங்களுக்கு பூரா கோபிநாத் தெருக்கூத்துன்னு யூடியூப் சேனல்ல போட்டனா எங்க கூத்து பூரா வரும். ஆமா ஒரு வாரத்துல சேனல்ல வரும். மக்கள் டிவில போட்டீங்கன்னா இதோ அர்ஜுனன் சக்கராசுரன் சண்டைன்னு போட்டீங்கன்னா வரும். ஆமா மக்கள் டிவில. யூடியூப்ல போய் கூத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கோபிநாத் தெருக்கூத்துன்னு போடுங்க வரும். அதுல நம்பர் எல்லாம் இருக்கும். அதுல இருந்தா இப்போ வர காலு சாம்பலாம் அதிகமா அதுல இருந்தா வருது. நீங்க அதுல பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தெய்வத்தை படைத்த இந்த உலகத்தை தெய்வத்தை பெரிதாக தெய்வ நம்பிக்கையோர் அதிகம் தெய்வம் தெய்வம் ஈடும் கைதமாலும் அரசன் அன்று கொள்வார் தெய்வம் என்று சொல்லும் அதர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். இந்த உலகத்திலே தெய்வம் இல்லாத பொழுது போகல. தெய்வம் இல்லாது ஒன்றுமே நடக்கல. அப்பேற்பட்ட தெய்வத்தை பகைக்கிறீங்களே. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் என்று கொள்வான். சுந்தரம் இப்பயே கொள்வான். ஐயோ ஐயோ என்று அண்ணன் மேடிய ஐயாத சுடர். உனக்கு யாரு சப்போர்ட் எடுக்குது? யாரு இல்ல ஐயா. என்ன சொல்ற? சாட்டி பிச்சுக்குச்சுன்னா ஆம்படியான தாண்டி கும்பிடணும். ஓடல் எடுத்து போடு. ஆறு பொம்னாட்டி ஆம்பளை அடிச்சிருவா. பின்ன ஆரியாவா தாலி கட்டி தூக்கி முடியும் உன்னப்ப. ஐயோ வெக்கத்தை பாரு. ஐயா யாரு இல்ல ஐயா. கை வலிக்குமே, கை முட்டி வலிக்குமே, கால் முட்டி வலிக்குமே. ஆம்பளை அடுத்த காயம், அருவா அடுத்த காயமும், ஆம்பளை அடுத்த காயமும், ஆம்பளை அடுத்த அடியும் எங்கேயாவது வாங்கிட்டாரு. ஐயார சுடர் ஆனால் நேடிய பரம்பொருள் பேசாதே. ஐயோ இல்லையா
நீங்க கம்மி என் தந்தையாரும் தாயாரும் என்னை எப்படி எல்லாத்தையும் பாசமா வளர்த்து வந்தாங்க. என்னை ஒரு அடிபடி அடித்தது இல்லையே. என்னை அடிக்காத ஐயா. நானும் ஆசைப்பட்டு என் உடம்பெல்லாம் வலிக்குது ஐயா. நானும் ஆசைப்பட்டு உன் கூட வந்தேன். இல்ல நீயே தானே ஆசைப்பட்டு வந்த. என்ன நானே அவங்க பேர்ல ஆசைப்பட்டு வந்தேன். ஆமா ஏண்டி ஆ? நீ கத்தி கதறினாலும் கண்ணி செய்வது வேணும். ஏன் கலக்காம சொல்லு. குடும்பம் இப்படிதான் இருக்கும். அந்த லைன் இருக்கு, இந்த லைன்ல கை வை. வச்சா எங்க போலாம்? ஓ எங்க போலாம்? அத வச்சுனா வாயாளி முகாளி புகை வரும். போயிடலாம். சொர்க்கம் போகலாம். கொஞ்சம் கை கொண்டு சேர் கைலாயஞ்சு சேர். நீ எங்கனா கை வச்சு என்னை மாட்டி விட்டுறாத சார். ஆண்டவா நான் குற்றம் என்ன செய்தேன்? குற்றம் என்ன செய்தேன்? மற்றவரை கேளும். கட்டுதல் உனக்கில்லையா? எல்லாமே கட்டுதல் உனக்கில்லையா? நான் என்ன குற்றம் செய்தேன்னு என்னை இப்படி எல்லாம் வாழ்த்தி வருகிறேன். இது நியாயமா? இல்ல நாளை இது தர்மமா? குற்றம் என்ன செய்து மற்றவரை கேளும். பற்றுதல் உனக்கில்லையா? சாமி, பற்றுதல் உனக்கில்லையா? பற்றுதல் உனக்கில்லையா? இதோ ஆ ஆர்வீர் அன்னார் அண்ணார் செந்தில்குமார் ஆஹா ஜோதிடர் ஜோதிடர் செந்தில்குமார் ஆ அவராலே இதோ நடுநாட்டுக்கு உதச்சாருங்க. ஆ ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத்துக்காக 50. நான் அடிச்சதுக்கு 50 ரூபா தந்தாங்க. நீங்க யாராவது தந்தீங்களா? ஆ அதான் அந்த ஒயரை நீ முடி. வயிறை புடிச்சிட்டு நான் அப்புறம் கொண்டாடுத்தான். அதேதான். நீ எதையும் மாட்ட வேணாம், அப்படியே தூக்கி போட்டு போ. வெளிச்சம் பத்தலையா? மூஞ்சி கறியோடு இருக்காளா? இது தெரிஞ்சதுல நானே மாட்டிருப்பேன் தம்பி. நீ மாட்டு அதில் போய் அந்த அந்த குண்டு ஊசியில் கை வை. ஆர்வீர் அன்னார் ஆ செந்தில்குமார் ஜோதிடர் ஐயா அவராலே நடுமேட்டுக்கு வந்து சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத்துக்காக 50. 50. இதோ திருவந்திபுரத்தை சேர்ந்த ஆ கடவுள் பார்த்திபன் பெண்வடம் தாங்கி நடிக்கக்கூடிய ஆஹா பார்த்திபன் ஐயா அவருக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட 50. ஆ மனமகிழ்ந்து பெற்றுக்கொண்டோம். ஆ ஐயாவிற்கு அம்பாளுடைய கிருபடாட்சியத்தை பெற்று எட்டு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வாக என்று அம்பாள் கூணுமாரி அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். ஆஹா ஏண்டா ஓ இந்த காட்சி எடுத்து போய் காலைல என்னடா பண்ண போறோம்? 6 பைசா வெட்டி கூட போறேன். சரி ஆண்டவா என் வார்த்தை கேளு ஐயா. அடி பொட்ட கோழி கூவி பொழுது வீடு ஒட்டச்சுக்கிட்டு என்ன பேசுறான்? ஆமா தேவந்த ரோட்டுக்கு போ. நான் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் மனக்கொட்டை கட்டிருந்தேரு. எவனி ஓ நாம இப்ப போலாமா? போலாமா? எங்க? 220 ரூபா எங்க? தேவந்த ரோட்ல 220 ரூபா.
ஏய் அங்க இல்ல இவன் முகத்துல என்னடா முடிச்சு கிடப்பா இவன் மூஞ்சில முடிச்சா பேண்ட பீவர் ஆகுறா வெளியே இன்னும் உன் முகத்துல முடிச்சா வரப்பி கூட உள்ள போடும். என் ஆசை பொண்டாட்டி என் அருமை பொண்டாட்டி கொண்டாடி காந்த இருக்கிறேன் அவளை போய் அப்படியே கட்டி பூடிடா நான் எப்படி எல்லாம் வாழ மரக்கட்டை கட்டியிருந்தேரு நான் உன்னை அடிச்சா ஏங்க நான் இவளை அடிச்சா பார்த்துருப்பேன் நானு காலைல தெரியும் இருந்தும் பலன் இல்லை வாக்கியம் பாத்தியாமா என்னை 10 மாதம் விழா சுமந்து பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என் வாழ்க்கை எப்படிதான் வந்திருக்குமா சண்டாள தெய்வமே சண்டாள தெய்வமே உனக்கு கண் இல்லையா அம்மா இருந்தும் பலன் இல்லை இருந்தும் பலன் இல்லை இருந்தும் என்பாரில் இல்லாத சுரமில்லை ஒரு நிம்மதியில்லை கொல்லை மணியின் உயிர்கான் ஆனா ஒரே ஒரு பைசா தருவது பெருசா போடுகளம்மா புண்ணியம் உள்ளே இட்லிக்கும் கட்டினுக்கும் நான் கேட்கவில்லை பட்டினியால் பாடுகிறேன் பாடு ஒரு படும் கொள்ளை அட நிம்மதியில்லை அம்மணியின் உயிர் காக்க அங்கு எமன் வரவில்லை எமன் வரவில்லை மன்னாதி மன்னருக்கு மகனுபடி வேந்தருக்கு நான் பாரியாளாக பிறந்து எங்க அப்பா எப்படி எல்லாம் என்னை ஆசையும் பாசமாக்கி ரட்டித்தால் விட்டு வளர்த்தாரு மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ மாலியாக நின்று விட்டேன் நடுத்தெருவில் ஆசையும் பாசமோ ஆசையும் பாசமோ தாய் குலங்களே என்ன காய்க்கிறா ஆசையும் பாசமோ நேசமுண்டாகுமா மாதம் என்னும் மார்கையில் பனி போல் விலகி மகிழ்ச்சியோடு வாழ மாலியாக நின்று விட்டு நடுத்தெருவில் ஓட ஆசையும் பாசமோ ஆசையும் பாசமோ நேசமுண்டாகுமா மாதம் என்னும் மார்கழியில் அங்க மணல் வாட கூடுமா அட கோழி ஒரு கூட்டிலே தேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு 2 மண்ணும் அன்பில்லாத காட்டிலே எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கிறார்கள் என்னை மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டு என்ன மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டு தெய்வமே கலியார தெய்வமே உனக்கு கண் இல்லையா என் வாழ்க்கையெல்லாம் இப்படி பாடாளாக்கி என்னை மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டு என்ன மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டு தலையெழுத்து சொல்லிவிட்டு மறைந்தான் கொஞ்சம் பாரம்மா கொஞ்சம் பாரம்மா என்னுடைய நானம்மா என்னை கொஞ்சம் பாரம்மா என்னுடைய நானம்மா அஞ்சுலமே ஐயா நாட்டு ஆறுதல்
பாரம்மா நானம்மா ஒரு அஞ்சுகமே எல்லாருக்கு ஆறுதலை தருமா ஆனா ஒரே ஒரு பைசா முப்பது பெருசா ஆனா தருவது பெருசா போடுங்களா ஆனா இட்லிக்கும் சட்டினிக்கும் நான் கேட்கவில்லை ஆனா பட்டினியால் வாடுகிறேன் பருவரு படும் சொல்லுகிறேன் ஒரே ஒரு பைசா போடுவது பெருசா போடுங்களா மதுரை மீனாட்சி அம்மன் தாயே மதுரை நகரத்திற்குபடி என்னை பெற்றெடுத்த தாயே நான் வணங்கும்படியான தாயே நான் வணங்கும்படியான தெய்வமே என் வாக்கியம் பார்த்து அம்மா ஆமாமா மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி வாக்கையெல்லாம் பாழாச்சி என் மனக்கும் காலத்திலே வெள்ளம் உள்ளாச்சி என் வாழ்க்கை என் மனக்கும் காலத்திலே வெள்ளம் உள்ளாச்சி அன்னமிட்ட கைகளுக்கு அன்பட்ட கரங்களுக்கு அன்னமிட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே இருக்கிறது அது பட்டு விட்டா மீண்டும் குளிர் வருமா ஒரு செத்த பிணம் இருக்கிறது அது உயிர் வருமா என் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆகிவிட்டது அம்மா பட்ட மரம் துளித்திடுமா அம்மா பட்ட மரம் துளித்திடுமா செத்த பிணம் உயிர் தருமா எட்டிக்காய் இனித்திடுமா என் வாழ்வு நிலை தருமா எட்டிக்காய் இனித்திடுமா என் வாழ்வு நிலை தருமா அம்மா வாழ்க்கை பாருங்கம்மா உன்னை விட தெய்வமில்ல தன்னை விட அது என்ன என் படைத்தாய் துயர் கொடுத்தா பாவி என்ன என் படைத்தா பணம் துயர் கொடுத்தா அது அறிந்து விட்டால் முடித்திடலாம் ஒரு நலம் இருக்கிறது அது இணைத்திடலாம் வாழ்க்கை போனா திரும்ப வருமா காசு கொடுங்கம்மா பாவம் வராது நான் அறிந்தால் முடித்திடலாம் நலம் வருந்தால் இணைத்திடலாம் மேல கையா வச்சே ஏன் காசு கொடுக்குறீங்க அவளுக்கு அம்மா தெய்வமே நான் அறிந்தால் முடித்திடலாம் நலம் வருந்தால் இணைத்திடலாம் மனிதர் 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 என்ன செய்தீரல்லா கோவிந்தா உண்மை ஜீவ கோட்டியே அட மூவாசையால் வாட்டு பொருள் சேட்டியே அடி முடிந்த பேரை யாவும் உலகில் முடியாதப்பா பாருலே உன்னை விட தெய்வமில்ல தன்னை விட பாவி என்று என் படைத்தா பணம் உயர்ந்து கொடுத்தா பாவி என்று என் படைத்தா பணம் உயர்ந்து தாயார விட்டு கூட வாயார சொன்னேனே வாயார சொன்னானே தாயார விட்டு
எதுக்கடி தாயார விட்டு கூட தாயார சொன்னேனே மமலை வாசகியே மணிமந்திர சோதரியே மமலை வாசகியே மணிமந்திர சோதரி மமதுரை மீனாட்சி என் வாழ்க்கையெல்லாம் பாழாச்சி என் மனக்கும் காலத்திலே எரிவெல்லாம் உள்ளாட்சி பாரிலாயர் மாட்டு மேல பரம்பொருள் பாதம் நெஞ்சம் என்பவர்க்கு அங்கு பரம பதோ தந்தருள் உன்னை தேடி வரும் கொஞ்சம் உந்தன் திருவருள் தீராத்துயரம் சீக்கும் சீமா நாராயணா பரமருள் தேவனத உன்னை விட தெய்வமெல்ல தன்னை விட தேவனத உன்னை விட தெய்வமெல்ல தன்னை விட பாவி என்று ஏற்படுத்தா பாவி என்று ஏற்படுத்தா என் வாழ்க்கை எப்படித்தான் அமைய வேண்டும் நான் இப்படித்தான் இறக்க வேண்டும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் இருந்தாலும் யாரும் அழகி அம்மா எழுதி மாற்ற முடியும் அம்மா அவரு போய் பிச்சை எடுத்தோம் ஓடு போ நாங்க போறோம் அவகிட்ட உன் முகத்திலே மொழி மாட்டோம் ஓரி சாப்பாட்டு காட்சி வரும்னா பிச்சை எடுக்கணுமா ஆமா அம்மா எந்த தலை வீதியோ தத்தி தத்தி சர்வேசா உன்னையே சதாகாலமும் நான் தெய்வமாய் சொல்லிட்டு வந்தேன் அதற்கு நீ கொடுத்த பரிசு ஐயா ஐயா என் வாழ்க்கை அம்மா பொன்னான வாழ்வு போனது எங்கே பொன்னான வாழ்வு போனது எங்கே எனக்கு கொள்ளாத காலம் நடக்குது இங்கே பொன்னான வாழ்வு போனது எங்கே எனக்கு கொள்ளாத காலம் நடக்குது இங்கே அம்மா எல்லோரும் இருந்தும் எனக்கு என்ன லாபம் எல்லோரும் இருந்தும் எனக்கு என்ன லாபம் என் கணவன் இருந்தால் அதுவே போதும் அம்மா சாலைய கொண்டாடி என்ன விட்டு தர மாட்டாங்க என் கணவன் இருந்தால் அதுவே போதும் பொன்னான வாழ்வு போனது எனக்கு கொள்ளாத காலம் நடக்குது பறவை இருக்கிறது அது வாழ்வதற்கு ஒரு கூடு ஒரு நப்பு இருக்கிறது அது வாழ்வதற்கு ஒரு ஓடு என் வாழ்க்கை அப்படி அடியம்மா பறவைகள் வாழ அதற்கு ஒரு கூடு அம்மா பறவைகள் வாழ அதற்கு ஒரு கூடு சிறு நத்தைகள் வாழ அதற்கு ஒரு ஓடு மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு இந்த மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு இந்த மஞ்சள் நான் வாழ எங்கே வீடு இந்த மஞ்சள் நான் வாழ எங்கே வீடு வாழ்வு போனது இப்படியெல்லாம் காலம் நடக்குது ஐயா கண்ணான கண்ணா கார்மேக வண்ணா கண்ணா கோவிந்தா நாராயணா வாழ்க்கை பாட்டியா கண்ணான கண்ணா கார்மேக வண்ணா என்னை காத்தருள வேண்டும் கலியுக கண்ணா என் கண்ணான கண்ணா கார்மேக வண்ணா என்னை காத்தருள வேண்டும் கலியுக கண்ணா
காலமும் போனது எங்கே எனக்கு பொல்லாத காலமும் நடக்குது எப்படியா மாட்ட அழிவு நடக்கணும் இவளை புடிச்சு தள்ளிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம் அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம் இவ அழிவுக்குன்னு இருக்கிறான் மூத்தூரா நான் தானே நான் சொல்றேன் 1.5 கவுளி வெத்தலை போடுங்க உள்ளி போறேன் ஐயா நான் சொல்ற வார்த்தை கேள ஐயா 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 ஐயோ ஐயா அதான் காந்தம் அது இங்கே உன்னை விட வேறு துணை இல்லை முருகா உன்னை விட வேறு துணை இல்லை முருகா அந்த மாறுபாட சூழலை வேற கருவறை வாசவமா மருகா அந்த மாறுபாட சூழலை வேற கருவறை உண்ட வாசவமா மருகா மக்கள் வேடுறப்பா இதா காந்தம் எந்நாட்டுக்கு முன்னாளா விளங்குவருடையான ஈஸ்வர கண்டநல்லூர் கிராமத்தை சேர்ந்த முருகன் பக்தராக விளங்குவருடையான முருகன் பாடலை பாட வேண்டும் சிவகுமார் அண்ணா அவர் பேரனாலே எமக்காக கொடுத்து 12 வைக்கப்பட்ட ரூபாய் 50 சிவேயம் சாவிக்கு சபைக்கு வணக்கம் காசு இருக்கோட எங்க உனக்கே காசு சுந்தரம் காந்தமணி நாடி கொண்டு இருக்க காந்தர்பா ஒரு சரி போடா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு